வணக்கம். இன்றைய செய்திகள். தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் புதுச்சேரியில் கனமழை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா எங்கடா? கிச்சன்ல இருக்காங்கப்பா. அப்பா, நாளைக்கு தீபாவளி, ஆஃபீஸ் லீவு தானே? நீங்களும் வேதாள படம் பார்க்க வரலாம்ல என் கூட? இல்லடாம்மா, உனக்கே தெரியல, அப்பா கமல் ஃபேனு. தூங்காவனம் படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போகிறோம். நீ வேதாளம் படத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாடாம்மா. சரி, ஓகேப்பா. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு? அம்மா இங்க வாங்கம்மா. அப்பா 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 அம்மா இங்க வாங்கம்மா. என்னது என்னது? எங்க அம்மா, என்னாச்சுங்க? அப்பா பேசி கேக்குறப்ப எங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? இந்த பிரபஞ்சத்தில் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி மறைந்திருக்கிறது. இந்த பூமி முறையே 3 பரிமாண கட்டமைப்பில் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட 4ஆம் பரிமாணம் டெசராக்ட் என்ற ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் மறைந்துள்ளது. இது பெரும்பாலும் மிகுந்த எதிர்மறை சக்தியால் உருவாகி இருக்கும். இந்த டெசராக்ட் சக்தியும் மனிதனின் கண்டுபிடிப்பான மடிக்கணினி ஒன்றிணையும் போது ஏற்படும் மாற்றங்கள் தான் இப்படத்தின் கதை. எப்படி இருக்கீங்க? பொண்ணு எப்படி இருக்கா? காலேஜுக்கெலாம் ஒழுங்காக போகிறாளா? ஏதோ இருக்கேன் அண்ணா. பிஸ்னஸ் நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி ரன் பண்ண போகிறேனே தெரியல அண்ணா. இல்லை, அவருடைய வெண்டாரெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோரம் பண்ணுறதுமா. அதனால் பிஸ்னஸை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க அண்ணா, ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இது அவரோட லேப்டாப் அண்ணா. அவர் இறந்ததுலேருந்து ஒர்க் ஆகலை. கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொடுக்குறீங்களா? பார்த்துக்கிறோம்மா. இன்றைய முக்கிய செய்திகள். கருப்பு பணம் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்களை தொடர்ந்து பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவரது அறிவிப்பின்படி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று நள்ளிரவு முதல் செல்லாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சார், வாரம் வந்து ஃபியூச்சர் ப்ரெசன்டேஷன் சுமதி மேடம் அவங்க பிபிடி ஆட் பண்ணிடுங்க. இந்த வாரம் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேடம். இந்த வாரம் சந்தி சாரோட ப்ரெசன்டேஷன் மேடம். அவரோட பிபிடி ஆட் சரி, நான் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன். இதை ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். சார், இது என்ன 2015 பிபிடி காட்டுறீங்க? நல்லா செக் பண்ணுங்க சார். பழைய படம் பார்த்து உங்களுக்கு பழைய ஃபைலாகவே தெரியும். நீங்கள் வேணா பாருங்க. மேடம், இதில் என்ன ராஜா சாருக்கு பதிலாக அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்குது? விடுங்க, நான் செக் பண்ணுறேன். என்ன மேடம், எனக்குமே சேவ் ஆக மாட்டேங்குது. எல்லாமே 2016 டேட்டாவாக காட்டுது. காட்டுங்க, நான் செக் பண்ணுறேன். மேடம், இயர் மட்டும் இல்லை, டைம் அண்ட் டேட்டுமே தப்பாக காட்டுது. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு மேடம். செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். சார், லேப்பில் டேட் டைம்லாம் மாறி இருக்கு.
2015 மாறி இருக்கு பாருங்க. என்ன இது கடைசி ஸ்லைடில் புதுசாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் மேடம்? யார் இதெல்லாம் சேவ் பண்ணுறா? யார் இதெல்லாம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. அப்படியா? காட்டுங்க, ரிப்ளை பண்ணி பார்ப்போம். நான் 2016 பேசுகிறேன். என்னது 2016? அதை நாங்கள் எப்படி நம்புறது? நம்ப மாட்டிங்களா? நாளைக்கு தீபாவளி. இன்னைக்கு நெய்வேலியில் 41 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நெய்வேலி பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்ய அதிக வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மழை பெய்யுது. அது எப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது? நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு தீபாவளியே கிடையாது. என்னது, தீபாவளி கிடையாதா? ஆமாம், உங்கள் நண்பர் ராஜா நாளை இரவு 9:11 இறந்துடுவார். என்னது, ராஜா சாக போறாரா? ஆமாங்க. ஐயோ, எப்படி சாக போகிறாரு? ஹார்ட் அட்டாக்ல. அவரை காப்பாற்ற ஏதாவது சான்ஸ் இருக்கா? அது எப்படிங்க ஹார்ட் அட்டாக்ல செத்தவரை கவுந்து பண்ண முடியும்? இருக்கு, அவரை ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சுமதி மேடம் கையெழுத்து போட்டாங்களா ஒரு ஃபார்மில், அதை நான் எட்டி பார்த்தேன். அவருக்கு எத்தனை மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? சாயந்தரம் 7 மணிக்கு. ஐயோ, இப்பயே 6 ஆயிடுச்சு. இன்னும் அரை மணி நேரம் தானே இருக்கு. டைம் இல்லை, சீக்கிரம் வாங்க போகலாம். இதே நேரத்தில் பொழுதுபோக்கு துறையில் ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தாக அஜித் நடிப்பில் வேதாளம் மற்றும் கமல்ஹாசன் நடிப்பில் தூங்காவனம் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்களிடம் பிரியா? எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது. பிரியா, வந்துட்டீங்களாப்பா? இந்தாடாம்மா, இதை கொஞ்சம் சார்ஜ் போடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா எங்கடா? கிச்சன்ல இருக்காங்கப்பா. அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் தந்திருக்கேன். என்ன கிஃப்ட்? வேதாளம் படத்துக்கு டிக்கெட் கேட்டிங்கல்ல, ஆமா. இந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூப்பா. அரவிந்த், சீக்கிரம் வண்டி எடுங்க, போனால் தானே அவரை காப்பாற்ற முடியும். அட சும்மா இருங்க மேடம், சீக்கிரமாக போய் நம்ம முகரையெல்லாம் பார்த்து தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்ல போகிறானுங்க. இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்குது, போயிடலாம். அப்பா, நாளைக்கு தீபாவளி, ஆஃபீஸ் லீவு தானே? நீங்களும் வேதாளம் படம் பார்க்க வரலாம்ல என் கூட? தூங்காவனம் படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போகிறோம். நீ வேதாளம் படத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாடாம்மா. சூப்பர், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். வாங்க உள்ள போலாம். ஹார்ட் அட்டாக் வந்துச்சா என்னன்னே தெரில. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, ஐ, சிக்னல் வந்துருச்சு, இப்போ போகலாம் உள்ள. அப்பா, என்னாச்சு? அம்மா, இங்க வாங்கம்மா. எங்க அம்மா, என்னாச்சுங்க? அப்பா பேசி எங்க கேக்குறப்ப எப்படி எங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணால் செத்துருவாருங்க. அவர் என்ன டூருக்கு போறாரு? ஃப்ரண்ட் சீட்ல ஏத்துறீங்க, பேக் சீட்ல ஏத்துங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆன்ஜியோ பண்ணுற போல் இருக்குது. ஹார்ட்டில் இருக்கிற மேஜர் வெசல்ஸில் ஒரு வெசல் வந்து 80% மேலே பிளாக் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணணும், நம்ம ஸ்டென்ட்டு வைக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். எப்படி இருக்கீங்க ராஜா? ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து பயமாக இருக்குது. என் பிஸ்னஸை யார் பார்த்துக்குவா? உங்கள் பிஸ்னஸை உங்கள் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. உங்களை நாங்கள் எப்படி காப்பாற்றணும்னு தெரியுமா? எப்படி? எல்லாம் உங்கள் லேப்டாப்பால் தான். ஓ. 10 வருஷமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சாதிக்காததை உங்கள் ஒய்ஃப் ஒரே வருஷத்துலேயே சாதிச்சு காட்டிட்டாங்க. பிரியா, இந்த லேப்டாப்பை சார்ஜ் போடுமா? உங்களை மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒய்ஃபோட திறமையை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னும் நீங்கள்லாம் முன்னேறாமலே இருக்கீங்க. இப்போவாச்சும் உங்கள் ஒய்ஃபோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழுங்க.
இன்றைய செய்திகள். கஃபே காஃபி டே நிறுவனத்தின் நிறுவனர் VG சித்தார்த்தா திடீர் மரணம் அடைந்தார். அந்த நேரத்தில் நிறுவனம் 7214 கோடி கடனில் சிக்கியது. இந்த கடின சூழ்நிலையில் அவரது மனைவி மாளவிகா ஹெக்டே தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவர் கடனை பெரிதும் குறைத்து நிறுவனத்தை மீண்டும் வணிக வளர்ச்சியில் நிலைநாட்டினார். பல வழிகளில் நிறுவனம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. இன்று மாளவிகா ஹெக்டே வணிக உலகில் உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்ட சின்னமாக திகழ்கிறார். சாரி சுமதி, ஹே என்னப்பா புதுசாக சாரி எல்லாம்? என்னையும் என் பிஸ்னஸ் பற்றியும் யோசிச்சதுனால உன்னை நான் மறந்துட்டேன். அதை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? உன்னை நான் உனக்கே திருப்பி தரணும்னு நினைக்கிறேன். நீயா இருக்கணும். எப்படி என் கூட லைஃப்பை ரன் பண்ணுறியோ அதே மாதிரி நம்ம பிஸ்னஸையும் ரன் பண்ணணும். நான் எப்படி? உன்னால் முடியும், எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் செஞ்ச தப்பை சரி பண்ணணும். ஹலோ சார், நாளைக்கு மீட்டிங் அக்கௌண்ட் ஹோட்டல் இல்லையா சார்? கிராண்ட் சார் எனக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வந்துருங்க. சார், நான் அட்டன் பண்ணல. எனக்கு பதிலாக என் ஒய்ஃப் வந்து சப்ஸ்டியூட்டாக அட்டன் பண்ணுவாங்க. சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும். ஒரு நாள் நீ வீட்டு வேலையை பாரு, நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு நாள் நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன், நீ பிஸ்னஸை பாரு. என்றைக்குமே என் சுயநலத்துக்காக உன் திறமையை நான் அழிக்க மாட்டேன். என்றைக்குமே நீ நானும் சமந்தான்.